அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பி ஜகாத்தில் ஃபித்ரி, எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொண்டு ஏவினார்கள். அந்து அத்திய கப்ல ஹுரூஜின் நாஸ் இல ஸலாத், மக்களெல்லாம் பெருநாள் தொழுகைக்கு வெளியாகுவதற்கு முன்பாகவே அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள். ஏன் நம்ம ஜகாத்துல் ஃபித்ரு கொடுக்கணும்? நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுது, ஸஹீஹ் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. துஹரத்தன் லி சாயிமி மினல் லஹ்வி வ ரஃபசி, நோன்பு நோற்றக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்ம தவறான பேச்சில் ஈடுபட்டிருந்தாலோ, தவறான செய்களில் ஈடுபட்டிருந்தாலோ, அப்படிப்பட்ட அந்த நோன்பாளிகளை சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டியும் தொழமத்தல்லில் மசாக்கி, ஏழைகளுக்கு உணவாகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கடமையாக்கினார்கள். மேலும் யார் இதை பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு இது சதகத்துல் ஃபித்ராவாகவும், யார் பெருநாள் தொழுகைக்கு பின்பாக இதை நிறைவேற்றுகிறாரோ இது சதகாக்களில் பொதுவான ஒரு சதகாவாகவும் அமைந்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் நோன்பை சுத்தப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ்.